We saw the life of Lot this morning. லோத்தினுடைய வாழ்க்கையை நாம் இந்த காலையில் பார்த்தோம். Dear people, it was a sad thing to learn about Lot. லோத்தை குறித்து நாம் பார்ப்பது மிக வருத்தமான ஒரு காரியம். But when we see, we walk by faith, not by sight. நம்ம விசுவாசத்தை நடக்கிறோம், தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. Yes, we must know that. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should never compare ourselves with the world. உலகத்தோடு நம்ம எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதுங்க. When God saw Abraham, how he gave himself the first choice to Lot. He came to Abraham after Lot left. லோத்து போன பின்பாக ஆபிரகாமினிடத்தில் தேவன் வருகிறார். அவ்விதமாக வந்த பொழுது God said, அங்கு தேவன் அவ்விதமாக இங்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார். Probably we may think that it was foolish on the part of Abraham, as he was the eldest person, and he would have taken the first choice. ஒருவேளை நம்ம நினச்சிருக்கலாம், ஆபிரகாம் மூத்த மனுஷனாச்சே, அவர் தானே முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கணும். Why should he give the chance to Lot? லோத்துக்கு ஏன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார்? Dear people, walking by faith is always a walk of patience. விசுவாசத்தின் வழியில் நடக்கிறது என்பது எப்பொழுதுமே பொறுமையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. Abraham didn't like to have his own choice. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தெரிந்தெடுத்துக் கொள்ளுதலை விரும்பவே இல்லைங்க. He never. He relied on the providence of God. தேவனுடைய வழிநடத்துதலில் அந்த இடத்தில் அவன் சார்ந்து கொண்டான். Because even in this God is in control. இதிலும் கூட தேவன் ஆளுகை செய்கிறார். Suppose if Lot has chosen the best part, I am not the loser, because God has chosen this part for me to live. லோத்து அவனுடைய அந்த புத்திசாலித்தனத்தினால அந்த பகுதியை தெரிந்து கொண்டாலும் கூட இந்த பகுதியை தேவன் எனக்கு நியமித்திருக்கிறார். So I accept it. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். Dear people, God didn't go with Lot. லோத்தோடு தேவன் போகல. Was it not sad? அது எவ்வளோ ஒரு துக்ககரமான காரியம் இல்லைங்களா? Lot had his own choice and he went. அவன் அவ்விதமாக தன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொண்டு போனான். But God was not with him. தேவன் அவனோடு கூட இல்லை. Many times we have to think, if I take this choice, will God be with me? ஒருவேளை நான் இதை தெரிந்து கொள்வேன், ஆனால் தேவன் என்னோடு கூட இருப்பாரா? Is it not the very important thing? இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லைங்களா? Really speaking, Lot was flourishing very quickly. ரொம்ப சீக்கிரமாக அவன் செழிப்பாகிறான். When the angel was coming to destroy Sodom and Gomorrah, சோதோம் குமாராவை அழிக்க வந்த பொழுது Lot was almost, he was the judge of Sodom and Gomorrah. லோத்தினுடைய அந்த சோதோம் குமாரனுடைய நீதிபதியாக அவன் உட்கார்ந்திருக்கிறான். That's the position in which he was seated. உட்கார்ந்திருக்கிறான்.
But in the life of ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் he didn't even had a place even to bury his wife. அவருடைய மனைவியை அடக்க பண்ணும்படியாக ஒரு இடம் கூட இல்லைங்க. He was flourishing, he was building up his life so quickly. அவன் வாழ்க்கையை வெகு சீக்கிரத்தில் கட்டினான். But very quickly it was destroyed. வெகு சீக்கிரத்தில் அது அழிக்கப்பட்டு போயிடுச்சு. Dear people, many times we calculate outwardly the things that we have the chance of doing things. நம்ம செய்யும்படியான காரியங்களின் தெரிந்தெடுப்பில் வெளிப்பிரகாரமாக நம்ம பார்க்குறோம். You see, Abraham was not the loser. ஆபிரகாம் இழந்து போகலை. When Lot went, லோத்து போன பின்பாக in Genesis 13 chapter, ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். When Lot went to Sodom and Gomorrah, சோதோம் கொமோராவுக்கு போன பொழுது probably Lot would have been very happy. லோத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். The best part I had got it. நான் மிகச்சிறந்த பகுதியை தெரிந்துக்கிட்டேன். Oh, my life will be very, very fertile and will be prosperous. என்னுடைய வாழ்க்கையானது மிக பிரகாசமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையானது மிக செழிப்பாக இருக்கும். I could be a very big man. நான் இந்த இடத்துல ஒரு பெரிய மனிதனாக இருப்பேன். Probably outwardly, the choice of Abraham giving the first chance to Lot is foolish. லோத்துக்கு முதலாவது அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது ஆபிரகாமுடைய அளவில் ஒரு மதியனம் என்று கூட சொல்லலாம். பட் God was with him. தேவன் அவரோடு கூட இருக்கிறார். You see, in Genesis 13 chapter, ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில், you see the 14th verse, 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமட்டை பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். God was with him. And the Lord said unto Abraham, after that Lot was separated from him, lift up now thine eyes and look from the place where thou art, northward and southward, eastward and westward. When the people of Israel were traveling, இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, there were occasions in which they disobeyed God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன வேளைகள் உண்டு. God was grieved. ஆண்டவர் துக்கப்பட்டார். He said to Moses, I won't be with you. I won't come with you. நாங்களோடு வரப்போவதில்லை. Dear people, how Moses was pleading, Lord, if you don't come, don't take us from this place. ஆண்டவரே, நீர் எங்களோடு வரவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு எங்களை நீர் எடுத்துக்கொள் செல்லாதேயும். Dear people, I ask you honestly this evening, is God with you? In the way of travel, in your choice, நீ பண்ணுகிற பிரயாணத்தில், உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலில் தேவன் உன்னோட கூட இருக்கிறாரா? Can you testify that God is guiding me every day in which I am doing? நான் செய்ய முடியாத காரியங்களில் தேவன் உன்னோட கூட இருக்கிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா? If not, what will be your journey? அப்படி இல்லை, அவனுடைய பிரயாணம் எவ்விதமாக இருக்கும்? So God was with Abraham. ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இருந்தார். He said, Abraham, I am going to give you. I am going to give you this land. I will multiply your people. உம்முடைய மக்களை நான் பெருக பண்ணுவேன்.
See, what did Abraham did? ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுங்களா? அந்த 18th verse 18வது வசனத்தில் he built an altar and committed his life to God. ஒரு பலிபீடத்தை கட்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். Dear people, we see the old prophets and the old saints of God. பழைய ஏற்பாட்டினுடைய மக்கள், they were building altars. பலிபீடங்களை கட்டுகிறதை பார்க்கிறோம். Noah built an altar. நோவா பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். What is the meaning of building an altar? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறது என்ன? Committing our lives to God again and again. மறுபடியும் தேவனுடைய காரியத்தில் அர்ப்பணிக்கிறது. Don't think, dear friend, because you think that you are saved, that all will be all right. நீ ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் சரியாயிரும் நினைக்காத. It's a very dangerous journey. மிக அபாயகரமான பிரயாணம். Unless God is with you, தேவனோடு கூட இல்லை என்றால், unless you make yourself certain that God is with you, தேவனோடு கூட இருக்கிறார் என்ற அந்த பிரயாணத்தில் உன்னை நீ ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டால், you will go astray. நீ வழி விலகி போயிருவ. Dear people, the pity of today's Christians are, இன்றைய கிறிஸ்தவருடைய பரிதாபம் என்னவென்றால், they always mix both sight and faith. விசுவாசத்தையும் தரிசனத்தையும் கலந்து வாழ பார்க்குறாங்க. அது என்ன தெரியுங்களா? ஆற்றுல ஒரு சேத்துல ஒரு கால். நீ ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற, இன்னொரு பக்கம் உலகத்தான போல வாழ்ந்து கொண்டிருக்கிற. On the one hand you say that you are a child of God, on the other hand not of much difference between you and the world. ஆகவே தேவன் இவ்விதமான ஒரு வழியில் நடக்கும் பொழுது, God assures every step, ஒவ்வொரு அடியிலும், ஆபிரகாம், I am with you. ஆபிரகாம், நான் உன்னோட கூட இருக்கிறேன். Because the path of faith always a path of patience. விசுவாசத்தின் பாதை என்பது ஒரு பொறுமையான பாதைங்க. பொறுமையான பாதை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? immediately we want to have this. எனக்கு உடனடியாக இது வேணும். I want this immediately. இந்த காரியம் எனக்கு தேவை. In Hebrew 11th chapter, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். In Hebrew 11th chapter, the Bible says, வேதாகமானதை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம், how the fathers traveled in the path of faith. நம்முடைய மூதாதையர்கள் எவ்விதமாக அந்த விசுவாச பாதையில் நடந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். How they were committing again and again. Their commitment to God. தங்களுடைய அர்ப்பணிப்பை மறுபடியுமாக அவர்கள் எவ்விதமாக அங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம். Dear people, you need to examine yourself and commit yourself. Where are you traveling? நீ எங்கே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறங்கிறத அவ்வப்பொழுது நீ ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். This is very important. ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Hebrew 11th chapter, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதில் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். See, they were all testified, obtained good report from whom? From God. தேவனிடத்திலிருந்து நல்ல நற்சாட்சி பெற்றார்கள். ஐயா, இந்த உலகம் என்ன பார்த்து ஒரு நற்சாட்சி சொல்றதுன்னா என்னங்க தேவை எனக்கு? will it be of any help? எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குமா? என்ன குறித்து தேவன் என்ன சொல்றார்? what is the report of God about me?
நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன், யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் த மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு தனிப்பட்ட உறவை கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பது மிக 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 முக்கியம். சீஃப் மினிஸ்டர் சொன்ன ஸ்டாலினை எனக்கு தெரியும். ஐ நோ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின். But does Chief Minister Stalin knows me? Chief Minister Stalin எனக்கு தெரியும். ஒரு நாள் அவரை பற்றி படிக்கிறேன். Every day I read in the newspaper. There are so many things which I could learn from about him and from through other means. பல விதங்களில் அவரை குறித்து நான் அறிந்து கொள்கிறேன். ஆனால் அது எனக்கு எந்த விதத்தில் பிரயோஜனப்படும்? இஃப் ஹீ இஸ் நாட் நோயிங் மீ, என்ன அவர் அறியலைன்னாங்க எந்த விதத்தில் எனக்கு அது நல்லது? ஐயா, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரியும் நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப்? ஐ டெல் யூ டியர் பீப்புள், மெனி ஆஃப் யூ, ஐ வெரி சேட் டு சே, நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், பிகாஸ் ஐ கான் ஹைட் திங்ஸ். I want to be plain. நான் எப்போவுமே வெளியரங்கமாக பேசி, திஸ் இஸ் த மினிஸ்டர், த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எ மினிஸ்டர். ஒரு ஊழியனுடைய தகுதி என்னென்னா, நாட் ப்ளீஸிங் மென், மனுஷனை பிரியப்படுத்துறது அல்ல. பவுல் தான் சொல்ல, இன்னும் மனுஷர் நான் பிரியப்படுத்துறதா இருந்தால் நானுடைய ஊழியக்காரன் இல்லை. ஐ எம் நாட் எ சர்வன்ட், பிகாஸ் யுவர் சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். உன்னுடைய ஆத்துமா முக்கியமானது. You just see how quickly the days are passing. நாட்கள் எவ்வளோ சீக்கிரம் கடந்து போயிடுச்சு. We already passed 7 months. 7 மாதங்கள் கடந்து விட்டது. Dear people, I tell you, our life is very short. நம்முடைய வாழ்க்கை மிக குறுகியது. It's very short. I told an incident. நான் ஒரு நிகழ்ச்சியை நான் சொன்னேன் உங்களுக்கு. I would like to say again, நான் சொல்ல விரும்புகிறேன். Few days back when I was in Kolli Hills, கொல்லிமலையில் இருந்த பொழுது, in the middle of the night, மத்திய இரவு மத்தியில், almost I was fainting, almost my breath was going out of me. என்னுடைய சுவாசம் என்னை விட்டு போகிறதை போல I was sweating, ரொம்ப வேர்த்துடுச்சு. My wife was asking, what happened? என் மனைவி கேட்டாங்க, என்ன நடந்தது? Sweating. Almost my one side got detached from my body as though it was. என்னுடைய ஒரு பகுதி, என்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதி என்னுடைய ஃபங்க்ஷன் இல்லாததை போல காணப்பட்டது. அஃப்கோர்ஸ் some of you may be knowing, சிலர் அறிந்திருப்பீங்க, as a sugar patient I am suffering for the past more than 25 years. sugar BP I am having. 25 வருஷங்களுக்கு மேலாக, almost I remember in 1995 I was really puzzled when I was exhausted, ரொம்ப களைப்படைந்த பொழுது, பிகாஸ் ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ஹாவ் சுகர். எனக்கு சர்க்கரை வியாதி வரும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ ஐ ரிமெம்பர் தட் டே, அந்த நாள் நினைவு கூர்றேன். I just went and at last finally near the Palace Theatre I just wanted to examine my urine. நான் கடைசியில் there is a small lab, ஒரு சின்ன லேப், அதில் போய் பார்த்தா என்னுடைய யூரினை பார்த்தா பிரிக் ரெட். அப்படின்னா என்னென்னா ரொம்ப சுகர் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ இட் வாஸ் தேர் ஃபார் மோர் தென் 25 years, 25 வருஷத்துக்கு மேலே. A sugar patient is supposed to take one tablet which is called the blood thinner. இந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
I myself has prescribed to many people, நிறைய பேர் எழுதியிருக்கேன். But still I didn't like to take, and moreover it has got some gastric irritation. கொஞ்சம் வயிறெல்லாம் அது ஒரே மாதிரி ரொம்ப இருந்தனால நான் அதை எடுக்கவே இல்லை. பட் நவ் ஐ ஸ்டார்டட் இட் அகைன். ஆனால் நான் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். I think last Sunday, Joel, he came. There is a small ECG machine which is ஒரு சின்ன ECG machine இருக்குங்க. அதை வச்சு we can find out whether my heart is functioning properly or not. என்னுடைய இருதயம் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அதை பார்த்தா ஓரளவுக்கு நல்ல தெரியக்கூடிய அதில் ஒரு காரியம் I would like to tell you, dear friend, அதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். There was a small indication that there is some infarction in my heart. என்னுடைய இருதயத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்பினுடைய தன்மை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அது காட்டிற்று. I just tell you this, but I was not afraid. நான் அதனால் பயப்படல. I didn't go to a cardiologist as well. என்ன கார்டியாலஜிஸ்ட்னா போகிறோம்ல, because he will prescribe the same thing. இதுதான் கொடுப்பார். What I tell you is, our life is so short. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறுகியது. God can call you and me at any time. உங்களை என்னையும் ஆண்டவர் எந்த நேரத்தில் அழைக்கலாம். But is God with me? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? When Lot went out, லோத்து போன உடனே God was with Abraham. ஆபிரகாமோடு கூட இருந்தார். Dear people, walking by faith is the one which makes us to test our patience. உடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிற ஒரு வாழ்க்கை தானே. Is a narrow path and straight gate. இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை. But how are you traveling? நீ எப்படி பிரயாணம் பண்ற? I tell you, we don't know how the days will be. நாட்கள் எவ்விதமாக போகும்ன்றது தெரியாது. But is God with you? தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? I tell you, dear people, living a life of faith is an amazing life. ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுவது என்பது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கைங்க. When we turn to Genesis, ஆதியாகமம் புத்தகம், God gave a son, a beautiful son. ஒரு அழகான குமாரனை தேவன் கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்தார். Of course, Abraham was waiting until he was 99 or 100. 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் பொறுத்திருக்கிறான். But God honored his word. தேவன் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். I tell you, dear people, God will honor his word. தேவன் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துவார். He will never let the people who honors God's word. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களை தேவன் கனப்படுத்தாமல் இருக்க மாட்டார். How could we honor God's word? அவருடைய வார்த்தையை நாம் எவ்விதமாக கனப்படுத்துவது? Not only reading but obeying God's word. அவருடைய வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. This is very important. So when God called ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, 22nd of Genesis, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். Genesis 22nd chapter, God was calling Abraham. ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். And it came to pass after these things that God did tempt Abraham and said unto him, Abraham. And he said, Behold, here I am. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றார். அவன் இதோ அடியேன் என்றான்.
Now Abraham walked with God for more than 25 years. 25 வருடங்கள் தேவனோடு கூட அவன் நடந்த ஒரு வாழ்க்கை. He knew God was. தேவனை அவன் அறிந்திருந்தான். How he was, எப்படி அவர் இருந்திருக்கிறார், how he is, எப்படி இருக்கிறார். I tell you dear people, it is not important that you say that you know God. நீ தேவனை அறிந்திருக்கிறன்னு சொல்றது முக்கியம் இல்லை. Does God know you? தேவன் உன்னை அறிந்திருக்கிறாரா? When people were thronging to Jesus and telling, Lord, we have done this, we have done that, மக்கள் அவிதமாக தேவனிடத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே இதை செய்தோம் அதை செய்தோம், God said, I knew you not. உங்களை எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டாருங்க. He was not explaining anything. வேற என்னமே சொல்லல. So many years of labor and ministry, these servants of God, so called servants of God, அவருடைய ஊழியர் என்று சொல்லப்படுவர்கள், அநேக ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்து உழைத்து சவிதமான நிலைகளில் வந்தவர்கள். They were telling, Lord, Lord, we did so many things for you. உமக்காக நாங்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். God said, I knew you not. உன்னை எனக்கு தெரியாதுப்பா. Dear people, on the one hand, God knew each one of us. நம்ம எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். But what is your personal relationship with God? தேவனை நீ அறிந்திருக்கிறையா? தேவன் உன்னை அறிந்திருக்கிறாரா? This is the Christian life, dear people. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. What report could God give about your life? வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? They got a very good report. அவங்க நல்ல நற்சாட்சி பெற்றார்கள். Do you have a life of a good report from God? தேவனிடத்திலிருந்து நல்ல நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்குதா? Dear people, when we don't have, let us repent. இல்லைன்னா நம்ம மனம் திரும்புவோங்க. It's for good. நல்லது. It's too late. ஏற்கனவே we already passed so many years. அநேக ஆண்டுகள் கழிச்சிட்டோம். So we don't know how long we will live. எவ்வளோ காலம் நம்ம வாழ்வோம் தெரியாது. So at least God is calling you for a restoration of fellowship with Him. அவரோடு கூட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். Don't be deceived yourself. I humbly request you. உன்னை நீ ஏமாத்திக்காத, உன்னையே நீ ஏமாத்திக்காத. I am all right, நான் சரி. 99% of Christians deceived, not being deceived by others. மற்றவங்களால் ஏமாற்றப்படலை. They deceive themselves. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். With a high hope, these people went and said, Lord, we have done this, we have done that. ஒரு ஈய நம்பிக்கையோடு கூட அவர்கள் விதமாக போனாங்க. ஆண்டவரே இதை நாங்கள் செய்தோம், அதை நாங்கள் செய்தோம். Lord Jesus said only one word, sentence, ஒரே ஒரு வார்த்தை தான், 2 words, I knew not. உங்களை எனக்கு தெரியாதுப்பா. You see the 10 virgins, 10 கன்னிகளை பாருங்க. The wise virgins, they had the lamb to burn in their lives. அவங்க வாழ்க்கையில எரிகிற விளக்கை கொண்டிருந்தார்கள். But the other 5 foolish virgins, அந்த 5 மதியற்ற அந்த கன்னிகைகள், அவர்களிடத்தில் தீவெட்டி இருந்தது, ஆனா எரிகிற தீவெட்டி இல்லை. They had the lamb, but the lamp was not burning. You are a Christian, but you are not a burning Christian. நீ ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறாய், ஆனா நீ எரிகிற கிறிஸ்தவன் இல்லையே. Your life is not shining around. உன்னுடைய வாழ்க்கை சுற்றிலும் பிரகாசிக்கவில்லை. Turn with me John's Gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் பக்கமாக திரும்புங்க. This is the testimony that Jesus is telling about his people. தன்னுடைய மக்களை குறித்து இயேசு சொல்லுகிற சாட்சி இதுதாங்க. ஒரு குரூப் மக்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, God said to one group of people, நீங்க நாடுகளா இல்லாதனால விசுவாசிக்க மாட்டீங்க. You won't believe because
யூ ஆர் நாட் மை ஷீப். என் ஆடுகள் இல்லைப்பா நீங்கள். ஆனால் என் ஆடுகள் என்ன சொல்கிறாருன்னா பார்த்துங்களா, உன்னுடைய வாழ்க்கையில் ஜான்ஸ் காஸ்பல் 10th chapter 26வது வசனத்தில் ஒரு கூட்ட மக்களை பார்த்து சொல்லிட்டார். When he turned to one group of people and he was telling, John's Gospel 10th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் ஒரு கூட்ட மக்களை பார்த்து விதமாய் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசி. என் மந்தையின் ஆடுகள் இல்லைங்க நீங்கள். யூ ஆர் நாட் மை ஷீப். அடுத்தது என் ஆடுகள் என்னன்னா, ஹூ ஆர் மை ஷீப். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. Because you are not my sheep. You don't believe me, but my sheep hear my voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். I knew them personally. Is a relationship more than a husband and wife. ஒரு கணவன் மனைவியை விட, more than a friend, ஒரு நண்பனை விட, more than anybody who is closer to you, உனக்கு நெருக்கமான யாரை காட்டிலும் அதிகமான விதத்தில் ஆண்டவர் அதை சொல்றார். I know them. அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். I give my life. I give my very life. என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. They will never be spoiled. You see, dear people, 28th verse, and I give them eternal life and they shall never perish. Neither shall any man pluck them out of my hand. என்னுடைய கையிலிருந்து பறித்து கொள்வதுமில்லை. A double fold protection he talks about. ரெண்டு விதமான பாதுகாப்பை குறித்து சொல்கிறார். 29ல் அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூட. Nobody can snatch me. No temptation can snatch me. எந்த ஒரு சோதனையும் என்னை பறிக்க முடியாது. I have a great bondage between me and God. தேவனுக்கும் எனக்கும் இடையிலான ஒரு தொடர்பு என்பது மிக ஆழமான தொடர்பு. I know him more than anybody else in the world. இந்த உலகத்தில் நான் யாரை அறிந்திருப்பதை விட நான் அவரை அறிந்திருக்கிறேன். Can God give such a report about you, dear friend? அம்மாலே இது ஏதோ எட்டாத ஒரு காரியம், இதெல்லாம் தேவையில்லை. I am afraid that many people who hear such preachings, விதமான பிரசங்களை கேட்குறவங்க, ஐயோ இதெல்லாம் தேவையில்லை, it's not necessary. I am his child, நான் அவருடைய பிள்ளை. By what confidence you could say that you will go to heaven other than this report about you? இந்த ஒரு நற்சாட்சி உன்னை குறித்து சொல்லாமல் இருக்கிற அந்த காரியம் இல்லாமல் எதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் பரலோகம் போவா என்பதை குறித்து மனக்கோட்டை நீ கட்டுறன்னு நான் கேட்குறேன். And what basis? And what basis you think that you will go to heaven because of this and because of that? I tell you, dear people, is God is the first person of your priority in your life. தேவனுடைய வாழ்க்கையில் முதலாவது முக்கியத்துவம் பெற்றவராக இருக்கிறாரா? If not, இல்லைன்னா, I tell you, dear people, I can't say that you have a good report in the sight of God. தேவனுடைய பார்வையில் நல்ல ஒரு சாட்சி, நற்சாட்சி நீ பெற்றிருக்கன்னு சொல்ல முடியாது. The Bible says, you just read the 11th chapter of Hebrews. எபிரேயர் 11 அதிகாரம், முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். I tell you, dear people, in the travel of Christian, in the pilgrim's progress, மோட்ச பயணத்தில் he was having that scroll,
அந்த ஓலை, அந்த சுவடு அவன் பிடிச்சிட்ருக்கான். He lost it and he was coming back again to fetch it up. இழந்துட்டு அதை திரும்ப தேடி கண்டுபிடிக்கிறான். I tell you dear people, salvation is something deeper. ரட்சிப்பு மிக ஆழமானது. Your relationship with God should be the most deepest thing in the world. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவு மிக ஆழமானது. Don't be satisfied that you are all right and you are a better Christian. ஒரு நல்ல கிறிஸ்தவன் நான் சரியாக இருக்கேன்னு நினைக்காத. Will you come to God? Or else you go and tell him, ஆண்டவரிடத்தில் போய் சொல்லு, Lord, what is the report that you give about me today? ஆண்டவரே, உம்மை குறித்து என்னை குறித்து உம்மிடத்தில் என்ன சாட்சி இன்றைக்கு சொல்லுகிறேன். If you are really a honest person, ஒருவேளை ஒரு நேர்மையான நபராக இருந்தால், சப்போஸ் இஃப் யுவர் நேம் இஸ் லெஃப்ட் அவுட் இன் சம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் உன்னுடைய பெயர் விடுபட்டு இருக்குமானா, யூ ஒன்ட் ஸ்லீப் திஸ் நைட், இந்த இரவு நீ தூங்க மாட்ட. ப்ராபப்ளி யூ வில் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் டு கோ வேர் த ரிப்போர்ட் ஷுட் பி வெரிஃபைட். ரிப்போர்ட்டை பார்க்க முடியாத இடத்துக்கு நீ கால் நேரத்தில் போய், பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மை நேம் should be enrolled in that. என்னுடைய பெயர் அதில் குறிக்கப்பட்டிருக்கணும். I tell you dear people, more than thousands and thousands and thousands of times is your name is enrolled in the book of life. உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? Can you say my name is written in the life of book of life? ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது குறித்து உன்னால சொல்ல முடியுமா? இஸ் காட் இஸ் வித் யூ, தேவனோட கூட இருக்கிறாரா? செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படியான வாழ்க்கை என்பது ஒரு பிரமைக்குரிய வாழ்க்கை அல்ல. என்னுடைய வாழ்க்கை என்பது உம்மோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை. A life living with thee. And then a time of trials, சோதனை நேரங்களில், நெருக்கத்தின் நேரங்களில் உம்மோடு வாழுகிற வாழ்க்கை. Lord, you died for me on the cross. எனக்காக நீ சிலுவையில் மரித்தீர். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசும் ஆண்டவரே, உன்னை நான் அறியேன் என்று சொல்லும்படியாக ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டாம். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com
davidElango100 @gmail.com. நன்றி.